ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஞாயிறு ஆராதனையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இப்போதும் கூட நாம் தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். மத்தேயு 14 அதிகாரம் 22 32 வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதரப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணின ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலையினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்று. அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, தம்பி அற்ப விசுவாசின்னு பேச போறாரு இல்ல? ஹல்லேலூயா. ஆமா தானே? எத்தனை பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க? இந்த சினாரியோவை கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? கண்டிப்பா நான் அதை பேச போறதே இல்லைங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த வசனத்தை, நாம் வாசித்த வசனத்தை, நாம் தியானித்த வசனத்தை எத்தனையோ இடங்களில் கேட்டிருப்பீங்க. எத்தனையோ முறைகள் நீங்கள் அதை வாசிச்சிருப்பீங்க பர்சனலாக. ஆனால் இன்றைக்கு நான் அதை குறித்து நான் பேச வரவில்லை. இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேசினதை நான் உங்களிடத்தில் கடத்தி செல்ல நான் பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த நாம் வாசித்த இந்த காரியம், இந்த இடத்துல ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வு எப்போது, எதற்கு பின் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் கையிலாக 5000 பேருக்கு போஷித்த பின்பு வெறும் 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த பின்பு இந்த நிகழ்வானது நடக்கிறது. யார் கையினால இதை நடத்தினார் அப்படின்னா, தம் கூடவே இருந்த சீஷர்களின் கையினால இந்த அற்புதத்தை அவர் நடத்தினார். இல்ல, விட்டு கொடுத்ததெல்லாம் யாருங்க? கூட இருந்த சீஷர்கள் தான். ஆமென். இல்ல, அதே போலதான் இன்றைக்கு அந்த சீடர்களுக்கு ஒரு சினாரியோ, ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னது? கடலில காற்று ஓயாமல் வீசுகிறது, அங்க படகு அலை பாய்கிறது. ஆமென். வாசித்தது போல அங்க அலை பாயுது. இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். அதை பேதுரு கண்டு, நிற்பது நீரானால், வருவது நீரானால் நான் உங்களோடு கூட வரணும் ஆண்டவரே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இயேசு வா என்று சொன்ன போது பேதுரு தடுமாறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் நாம் வாசித்திருப்போம். இங்க இயேசு பேதுருவை பார்க்கிற விதம், அவன் நிலையற்றவனாக, அவன் நிலை தடுமாறுகிறவனாக, விசுவாசத்தில் குறைவுபட்டவனாக, அப்படிப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். சரி, இப்போ வாசிங்க என்னோடு கூட மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரை. அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலையினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ
நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அல்லேலூயா. என்ன தம்பி, மறுபடியும் அதே மாதிரி வசனம் வருது. அற்ப விசுவாசிகளே, நீங்க அதை தொடமாட்டேன்னு சொன்னீங்க, திருப்பியும் அதையே டச் பண்றீங்களே. ஆமென்ல. எத்தனை பேருக்கு மறுபடியும் டவுட் வருது? கண்டிப்பா நான் அதை சொல்ல வரலைங்க. உங்க விசுவாசத்தை குறித்து நான் சொல்ல வரவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை நான் உங்களோடு கூட மறுபடியும் சொல்லுகிறேன். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இந்த சினாரியோ இப்போ இயேசு படகுல இருக்கிறாருங்க. அப்போ நம்ம முன்னாடி வாசித்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அவர் படகில் ஏறின போது அமைதல் உண்டாயிற்று. ஆனா இங்க இயேசு படகுல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்க? அந்த இடத்துல இயேசு கடலில் மேல இருந்து படகிலே ஏறின போதே அமைதல் உண்டாயிற்று. அவர் எதுவுமே பேசல. ஆனா இந்த இடத்துல இயேசு படகுல தான் இருக்கிறாரு, நித்திரையா இருக்கிறார். அவர் தூங்கல, கான்சியஸோட இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அந்த சினாரியோ. காற்று அடிக்குது, அலை படகு மேல மோதுது, எல்லாம் நடக்குது, அவருக்கு தெரியும். ஆனா என்ன பண்றாரு? அமைதலா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல, கடவுளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு அமைதியா இருக்கிறாரு. அவர்கிட்ட எழுப்புறாங்க, ஐயா, நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி. உடனே இயேசு சொல்றாரு, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னவனே அமைதி உண்டாயிற்று. இல்ல, அதான வாசித்தோம், அமைதி உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருக்குதுன்னா, ஒரு கடலின் உடைய அனுபவங்கள் மாதிரி இருக்குது. எப்படி? பெருங்காற்றில் இருக்கிற ஒரு கடலில், புயலில் இருக்கிற ஒரு கடலை போல நம்மளுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென்ல. நம்மளுடைய பயம், அந்த கடலினுடைய சூழ்நிலை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? இந்த சுழல் காற்றின் கடல் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், பயத்தை, கலக்கத்தை, திகிலை, எதிர்பார்ப்பை, நம்பிக்கை அற்ற சூழ்நிலையை, காப்பாற்ற யாருமே இல்லாத ஒரு நிலையை, இல்ல ஒரு வெறுமையை, எல்லாம் ஆப்போசிட்டா இதெல்லாம் காட்டுது நமக்கு. ஒரு கடலினுடைய ஆழ்கடலின், அதோடு கூட ஒரு பெருங்காற்று, ஒரு புயலுடைய அனுபவம், கடல் எல்லாம் சேர்ந்து. நம்ம எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருப்பாங்க? நம்ம பார்க்குற மாதிரி இருக்குதுங்களா? இப்போ நம்ம சொல்ற மாதிரி, நம்ம பார்த்து பயப்படுற மாதிரி அந்த கடல் இருக்குதா? நம்ம பார்க்கும்போது நம்ம பீச்சுக்கெல்லாம் போயிருக்கிறோம், போய் விளையாடி இருக்கிறோம், நீச்சல் அடிச்சிருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்குது கடல்? பார்க்க ஸோ பியூட்டிஃபுல்ல. நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி. அந்த அலைகள் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறுதல், ஏதோ ஒரு பரவசம் நமக்கு கிடைக்குது. இல்லை, எவ்வளோ அழகா இருக்குது. தொடர்ந்து அலைகள் எப்படி வந்துக்கிட்டே இருக்குது, சூப்பரா இருக்குல்ல பார்க்கும்போது. அது எவ்வளோ அழகா இருக்குது இல்லை? ஆனால் நீங்க பார்க்கறது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ, அதனுடைய பயங்கரமும் அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை. அல்லேலூயா. அதிலே வெறுமை இருக்கிறது, அதிலே பயம் இருக்கிறது, அதிலே திகில் இருக்கிறது, அதிலே நம்பிக்கையற்ற நிலை. மீனவர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கடல் எவ்வளவு ஆபத்தானது. நீங்க பார்க்குற மாதிரி அது ஸோ பியூட்டிஃபுல் இல்லை. அது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, கடலை நம்பவே முடியாதுங்க, எப்போ என்ன வரும்னு தெரியவே தெரியாது. சூழ்நிலை நடுக்கடலில் எப்போ மழை பெய்யும்னு சொல்ல முடியாது, எப்போ புயல் அடிக்கும்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இல்லை? எப்போ புயல் அடிக்கும், எப்போ மழை பெய்யும், எப்போ சூரியன் வரும், எப்போ சூரியன் அஸ்தமிக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், தெரியவே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வெறுமை நிலையை, இல்லாமையின் நிலையை, சூழ்நிலையை, யாருக்காக, எதற்காக இந்த சூழ்நிலை? எல்லாருக்கும் இந்த அனுபவமா? இந்த வெறுமையின் நிலையா? இயேசு கூடவே தான் இருக்கிறாரு,
நான் அதை உணர்றேன், ஆனா எனக்கு வெறுமை இருக்கிறதே. இயேசு எனக்கு பதில் அளித்து கொண்டே இருக்கிறாரு, ஆனா எனக்கு வெறுமை இருக்குதே, இல்லாம இருக்கிறதே. அந்த படகுல இயேசு இருந்தாருங்க. அந்த படகு பக்கத்துல தான் இயேசு இருந்தாருங்க. நீங்க வாசித்த முதல் பகுதியை போல இயேசு பக்கத்துல தான் இருந்தாரு. அந்த படகுக்கும் அவருக்கும் தூரம் இல்லை. 2வது பகுதியில வாசித்த மாதிரி அவர் படகுல தான் இருந்தாரு இல்ல. இயேசு கூடவே இருக்கிறாரு, எனக்கு தெரியுது. அவர் என் கூட பேசுறாரு, ஆனா எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை இல்ல. எல்லாருக்கும் இந்த நிலையா? எல்லாருக்கும் இந்த கடலினுடைய அனுபவமா? கடலின் மேல இயேசு நடந்து வந்து என்னை ரட்சிப்பாரா? எல்லாருக்கும் இந்த அனுபவமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லைங்க. எல்லாருக்கும் இந்த கடலின் அனுபவம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த ஆழ்கடலின் அனுபவம், அலைகளால் அழைக்கப்படுகிற ஒரு அனுபவம் கிடையவே கிடையாதுங்க. இதுல இருந்து இயேசு யாருக்காக எண்ணத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ, யாருக்கெல்லாம் பயிற்சிவிக்க இயேசு முற்படுகிறாரோ, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆழ்கடலின் அனுபவங்கள். ஹல்லேலூயா, ஆமென். யாருக்கெல்லாம் இயேசு ஒரு லெசனை நான் டீச் பண்ணணும், நான் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், நான் இருக்கிறேன் என்பதை, நான் சர்வ வல்லவர் என்று காட்ட அவர் யாருக்கெல்லாம் விருப்பம் அடைகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆழ்கடலின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த அலைகளினால் அடைக்கப்படுகிற ஒரு நிலை அவர்களுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்களேன். லூக்கா 5:2-10 வரை. அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுக்கு வலையை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றார்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டாம் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தல் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா, 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 ஆமென்ல. இப்போதும் கடலுக்குடைய சூழ்நிலை தாங்க. இப்போவும் இங்கே யார் இருக்கா? பேதுரு இருக்காங்க. இப்போவும் யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. குறிப்பாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணே ஒன்று, இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த கடலினுடைய அனுபவம், இயேசு இந்த பயமூட்டுகிற கடலில் இருந்து உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல, முழுவதும் பிரயாசப்பட்டோம் இல்ல, நைட்டெல்லாம் போய் மீனவர்களை கேட்டீங்கன்னா ரொம்ப பயத்தோட, ரொம்ப டவுட்டோட கூட தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கடல் எப்போ மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஏன் இப்போ இருக்கிற சேட்டிலைட்னால கூட நம்மளுடைய வானிலையை கரெக்டாக கிரகிக்க முடியல. ஆனால் அப்பொழுது இருந்த நிலையை பாருங்களேன். அப்போ ஒரு சேட்டலைட் கிடையாது, ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, கடலில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் பேதுரு நம்ம வாசித்தது போல வரலாற்றின்படி அவர் ஒரு மீன் பிடிக்கிறதுல பெயர் போனவர், அந்த தொழிலையே ஊறி போனவர்,
அவருக்கே கடலினுடைய அலை அடிச்சா, காத்தடிச்சா என்ன பண்றாரு? அவரே என்ன பண்றாரு? இயேசு கிட்ட, ஐயரே என்னை காப்பாற்றுங்க, நாங்கள் மடிந்து போகிறோமேன்னு சொன்னாரு. அவருக்கே அப்போ அந்த கடல் பற்றி முழுமையா புரியல. இப்போ அவர் எல்லாம் தேடி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு? முழுதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு பெருமைதான், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு. இதுதான் முதல் என்கவுண்டர். பேதுருவுடைய இயேசுவும் பேதுரும், இப்போ நம்ம வாசித்த பகுதி தான் இயேசுவும் பேதுரும் மீட் பண்ற முதல் இன்சிடென்ட். இப்போதான் இயேசு பேதுருவை மீட் பண்றாரு. அவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு, நீ என் கூட வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கலாய் மாற்றுவேன், இல்ல நான் உனக்கான யாவற்றையும் போஷித்து உனக்காக நான் யாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். அது சொல்லலை, காண்பிச்சாருங்க. நம்ம எத்தனை பேருக்கு சொல்லிட்டு வந்துடுறோம். என்னன்னு, சிஸ்டர் பயப்படாதீங்க, இயேசு உங்களை காப்பாற்றுவார், பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க அப்படின்னு. இல்லை, நம்ம செயல்ல காட்டணுங்க. அது இயேசுவை செயல்ல காட்டணும். சுகத்தை நம்ம ஜபிக்கிற ஜபத்தின் மூலயமா அது வெளிப்படணும். ஒருத்தங்களுக்கு நம்ம பாடுபட்டு நம்ம ஜெபம் பண்றோம், கண்ணீரோடு ஜெபம் பண்றோம்னா அதற்கான செயலை கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. இல்லை, சூப்பர்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நம்ம முதல்ல காட்டணும். அது அவர் நல்லவர், அவர் நம்மளை விடுவிக்கிறவர், அவர் நம்மளை போஷிக்கிறவர்னு சொல்லி நம்மளுடைய முகத்துல, நம்மளுடைய நடக்கையில, நம்மளுடைய பாவனையில அதை நம்ம முதல்ல காட்டணும். இல்லை, சூப்பர்ல, இயேசு அதை தான் காட்டினார். அது நான் உன்னை போஷிக்கிறவன், நான் உன்னை பாதுகாக்கிறவர், உன் வெறுமையை இல்லாமையை நான் மாற்றுகிறவர்னு சொல்லி என் பின்னாடி வான்னு கூப்பிட்டாரு. இப்போ பேதுரு என்ன பண்ணாரு? அவர் பின்னாடியே போனாரு. நாம் வாசித்தபடியா அவர் சீஷனா இருந்தாரு. அவருடைய கைகளால அற்புதங்களை செய்த வச்சாருனது. 5000 பேருக்கு சீசர்கிட்ட கொடுத்து, எப்பா இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர்கள் கையினால் அற்புதத்தை நடத்தினார். எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா கடலினுடைய அனுபவம் வரும்போது மறுபடியும் என்னது, கடலினுடைய அனுபவம் வரும்போது எங்க வெறுமையில எல்லாம் பிடிச்சாரு. அதே திகிலுக்குரிய காரியம் மறுபடியும் வரும்போது, புயல் வரும்போது என்ன பண்றாரு? எனக்கு நம்பிக்கையே இல்லை, கடலை வச்சுதான் எனக்கு போஷித்தார்னு சொல்லும் போது நமக்கு நம்பிக்கையோ போச்சு. இப்போ நம்ம சாக போறோம், நமக்கு நிம்மதியே இல்லை, நமக்கு சந்தோஷமே இல்லை. இல்ல, இங்க அங்கமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை தேடி? சந்தோஷத்தை தேடி. இல்ல, சூப்பர்ல, இங்க அங்கமா நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை தேடி? சந்தோஷத்தை தேடி. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறாரு, என்னை நம்பி வா, என் பின்னாடி வா, நான் உனக்கு சமாதானத்தை, உனக்கு பரிபூரணத்தை தருவேன். ஒரு பூரணத்தை இயேசு உங்களுக்கு தருவார். இயேசு அதை தான் பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு நான் போதுமானவனாய் இருக்கிறேன், உனக்காக யாவற்றையும் நான் தருகிறவராய் இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தினாரு. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, பேதுருவுடைய என்கவுண்டர் ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது வாசிங்க, யோவான் சுவிசேஷ புத்தகம் 21:3-7 வரை. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்கள் படகுக்கு வலதுபுறம் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்பட்டினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீமோன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். ஆமென். இப்போ பேதுரு என்ன பண்ணிட்டாரு? ரியலைஸ் பண்ணிட்டாரு, அவர் இயேசுதான். யாரு? அவர் என் அன்பான நேசர் தான். என்னை போஷித்த இதே கடலினால என்னை போஷித்தவர், இதே கடலினால என்னை காப்பாற்றினவர், இதே கடலில் என்னை காப்பாற்றினவர், இதே கடலில் என்னை போஷித்தவர், இதே கடலில் என்னை பாதுகாத்தவர். இல்ல, நாமும் இன்னைக்கு அநேக இடங்களில் பேதுரு மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்? சூழ்நிலையில இயேசு இருக்கிறாரு, சூழ்நிலையோடு இருந்து இயேசு இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறாரு, நமக்கு ஆதரவாய் நிற்கிறாரு, நமக்கு பதில் கொடுக்கிறாரு,
நமக்காய் செயல்படுறாரு. எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், எல்லாத்தையும் நம்ம உணர்றோம். ஆனா என்ன பண்றோம்? அவர் இயேசு என்கிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இயேசு என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். எப்படி நம்ம நம்மளோடு இருக்கிற நண்பர்களை நம்ம சேர்த்துக் கொள்கிறோமோ, அவர்கள் நல்லவர்கள், அவர்களை பற்றி நம்மளோடு கூட இருக்கிறவர்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, உலக மனுஷங்களுக்கு நம்ம அதை பார்க்கிறோம், நம்ம அதை நம்புகிறோம். ஒரு இடத்துக்கு போனா, ஆமா இவங்க ஏன் ஜனம்தான், ஆமா இவரை நல்லா தெரியுமே எனக்கு, இல்ல கூட இருக்கிறது யாருன்னு கேட்டா, என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு பிரியமானவன், என் பக்கபலமே இவர் தான், இல்ல இப்படிலாம் நம்புறோம் மனுஷர்களை. அது இன்றைக்கு இருந்து நாளைக்கு மாறுற, நிலை மாறுகிற, மனம் மாறுகிற மனுஷனை குறித்து நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு நம்பிக்கையான ஆள் தான், இல்ல அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அவங்க என்ன எனக்காக என்னெல்லாம் செய்வான் தெரியுமா அப்படின்னு, இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம எதை முட்டுறோம்னா, நம்ம கூட இருக்கிறது யாரு, நம்ம கூட இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் யாரு, கடவுளை நம்ம இன்னைக்கு அறியறதை விட்டுடுறோங்க. எப்படிப்பட்ட கடவுளை நாம் தொழுது கொள்கிறோம், எப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கிறது. அநேக முறை பேதுரு அவர் ஹெசிடேட் பண்றாரு, தெரிஞ்சோ தெரியாமோ பண்றாரு. அதை அவருக்கு புரியல, அவருக்கு விளங்கல என்ன நடக்குது, என்ன நிகழ்வு நடக்குதுன்னு. ஆனா அறிஞ்சுக்கிறாரு, என்னது இயேசுதான் அவர் இயேசு அப்படின்னு அறிஞ்சுக்கிறாரு, அவர் தெரிஞ்சுக்கிறார். இல்ல நாம் அதுக்கு முயற்சிப்படுகிறோம், நாம் அதற்கு முயற்சி செய்வோம். அவரை போல நாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, அவர் எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்த அவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா, எப்படி பேதுரு ரியலைஸ் பண்ணாரு? சேம் இன்சிடென்ட், சேம் சினாரியோ, எப்படி அவரை என்கவுண்டர் பண்ணாரோ, எப்படி அவரை முதல் தடவை சந்தித்து, நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாக அல்ல, நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொன்னது அதே அற்புதத்தினால, அதே மாதிரியான அற்புதத்தினால, அதே கால வேலை தாங்க. எதுவும் காலையில தான் இயேசு படகு மேல ஏறினார், அதிகாலையில ஏறினாரு. படகை தள்ளிவிட உள்ள போல ஆழத்துக்கு போறாங்க. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆழத்துக்கு கூட போல. அதிகாலையில என்ன பண்றாரு? ராமுஷம் இவங்க பிரயாசப்பட்டுட்டு இவங்க கரைக்கு வராங்க. கடல் கரையில இருந்து எவ்வளவு 200 முழம் தான். சூப்பர்ல, ஆழம் கூட இல்லை, 200 முழம் தான். 200 முழம் தூரத்துல இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஆழ்கடலில் இல்லை. பேதுரு அதை உணர்கிறார். இது இயேசுதான், எனக்கு மீட்பை தருகிறவர், எனக்கு பரிபூரணத்தை தருகிறவர். இல்ல இன்றைக்கும் அவர் மரித்து போயிருந்தாலும் அவர் சொன்னபடியாய், அவர் எனக்கு சொன்னபடியாய், எனக்கு பிராமிஸ் பண்ண மாதிரி அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எனக்காக வந்திருக்கிறார், எனக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து அவன் மனம் மாறினாங்க, அவரை உணர்ந்து கொண்டாங்க. எல்லாரும் இப்போ சொல்லுவாங்க, அடுத்து அதிலேயே வாசிச்சிங்கன்னா, தொடர்ந்து அதே பகுதியை வாசிச்சிங்கன்னா, கீழே வாசிச்சிங்கன்னா, இயேசு அவர்கிட்ட கேட்பாரு, சீமோனே, என் மேல நீ அன்பா இருக்கிறாயா? இல்ல 3 வாட்டி கேட்பாரு, சீமோனே என் மேல அன்பா இருக்கிறாயா? சீமோன் சொல்றாரு, ஆண்டவரே, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீவீர் அறிவீர் அப்படிலாம் சொல்றாரு. இயேசு பிரதி உத்தரமாக என்ன சொல்றாரு? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. இல்ல இன்னைக்கு எல்லாரும் இதை எதிர்பார்ப்பீங்க. என்னது இதை தொடர்ந்து தம்பி சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? எல்லாரும் போயிட்டு ஆத்தும ஆதாயத்தை பண்ணுங்க. இல்ல சீரியஸா நான் அதை சொல்ல வரலைங்க. அநேகர் இன்னைக்கு சொல்லுவாங்க, போய் ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க. இயேசு உங்ககிட்ட பிச்சை எடுக்கலைங்க, நீங்க எனக்காக ஏதாவது செய்யுங்கன்னு. இயேசு உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க, எனக்கு ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. எதிர்பார்க்காததை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வதுதான் கடவுள். இல்ல சூப்பர்ல, எதிர்பார்க்கிறதை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்பவர் தான் கடவுள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சீமோன் எனக்கு என்ன பண்ணுவான்? எனக்காக அற்புதங்களை செய்வான், எனக்காக ஊழியத்தை செய்வான், எனக்காக சபைகளை கட்டுவான், எனக்காக சபையை உருவாக்குவான். இதெல்லாம் இயேசு ஒரு துளி கூட எதிர்பார்க்கல.
ஒரு துளி கூட எதிர்பார்க்கல. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் பரிபூர்ண அன்பு. என்னது, என் மகன் என்னை விட்டு விலகி போயிட்டான், நான் இல்லாததுனால் அவன் பயந்துட்டான் சூழ்நிலையை குறித்து. என்னது, இவ்வளவு காலம் இயேசு கூட இருந்தாரு, எனக்கு போஷிச்சாரு. ஆனா இப்போ ஒருத்தர் இல்லை, என்னை போஷித்தவர் என்னுடைய எஜமான் என் கூட இல்லை, இதுக்கு மேல எனக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அதனால நான் என்ன பண்றேன், நான் உழைச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு போயிட்டார். தன் அழைப்பை மறந்து போயிட்டார். நம்பிக்கை இல்லாம எங்க, கடலில் தன் உயிரை காப்பாற்றின தெய்வனை மறந்து மீண்டும் கடலுக்கே போய்விட்டான். இல்ல, சூப்பர்ல. இன்றைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு அற்புதத்தை, ஒரு கடல் மாறியான ஒரு சூழ்நிலையை, பெருங்காற்றை அடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம், பின்மாற்றம் அடைகிறோம். என் தேவஜனமே, இந்த கிறிஸ்துவா நம்ம பார்த்தது. ஏன் ஆண்டவரே இஸ்ரவேலருக்கு போல நம்ம என்ன பண்றோம், அங்க பிரேத குழி இல்லைன்னா எங்களை கூட்டின்னு வந்தீங்கன்னு கேட்கிறோம். இல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு பிரேத குழி இல்லைன்னா என்னை வந்து ஊரா சுத்த வைக்கிறீங்க? இல்ல, எத்தனை பேர் இல்லாம நிலையில ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை கேள்வி கேட்டிருக்கிறீங்க? இன்றைக்கு அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுக்கு ஏன் அந்த அனுபவம் அப்படின்னு சொல்றார், நான் உன் கூட இருக்கிறத நீ உணராம இருக்கிறப்பா. அது நான் உன் கூட இருக்கிறத உனக்கு கொடுக்குற பதில நீ கேட்காம, செவியை திறக்காம, நான் உன் கூட தான் இருக்கிறன்றத நீ பார்க்காமலே இருக்கிறையா? நம்ம கூட ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இருந்தா என்ன பண்ணுவோம், என்னங்க பண்ணுவோம், கூட இருந்தா அவங்கள வந்து இருக்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கையில என்ன பண்ணுவோம், டேய் எம்பி எம்எல்ஏ பின்னாடி இருக்கிறார் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு எல்லாத்தையும், எல்லா காரியமும் நமக்காய் மாற்றிக்கொள்வோம், நமக்கானதாய் மாற்றிக்கொள்வோம். ஆனா அப்பேற்பட்ட வானமும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகள் உங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு உணராம இருக்கிறோம். நம்ம அவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றவர்னு உணராம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, நீங்கள் அவருக்காய் செயல்படுவதை அல்ல, அவருக்காக ஏதாவது செய்யணும். இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் போய் சுவிசேஷம் அறிவி, அது அவருக்காய் கட்டாயமாய் ஊழியம் செய். இன்னும் சூப்பரா சொல்லுவாங்க, சகல ஜலத்தையும் நீ போய் என்ன பண்ணு, சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து அவர் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்து சீசலாய் மாற்று. சூப்பரா சொல்லுவாங்க இந்த வசனத்தெல்லாம். இல்ல, கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. தொடர்ந்து அதே வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அதே யோவான் கீழே நம்ம வாசிச்சோம்னா சொல்லுவாரு, என்னை பின்பற்று. அது ஏ பேதுருவே என்னை பின்பற்று, பேதுருவே என்னை பின்பற்று. இயேசு அதுதாங்க இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னை பின்பற்று போதும். இன்னைக்கு இயேசுவை யாரும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாங்க. இயேசு கடவுள், இயேசு நல்லவர், இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு போதுமானவர் அப்படின்னு சொல்லி யாரும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம். அவருக்கு தெரியும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவரை. சேம் பவுலை நம் சபைகளை உண்டாக்கின, சபைகளை உருவாக்கின பவுலுக்கு ஆண்டவர் எப்படி இன்ட்ரோ ஆனார்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆனார். இன்னும் சூப்பரா சொல்லணும்னா, ஆபிரகாமுக்கு நான் யெகோவா கர்த்தர் என்று விளங்கினார். இன்னும் மோசேக்கு நான் இருக்கிறவனாக இருக்கிறேன் என்று விளங்கினார். எல்லாருக்கும் யாரும் போய் சுவிசேஷம் அறிவிக்கலைங்க, யாரும் போய் செயல்படலைங்க. அவர் தன்னை, என்னது சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, உங்களுக்காய் ஒருத்தர் பலியா இருக்கிறார், உங்களுக்காய் ஒருத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், இதுதான் அறிவிக்கணும். நம்ம என்ன சொல்றோம், மனம் மாறுங்க, மதம் மாறுங்க. யாரும் போய் இயேசுவை இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவரு அவசியமே இல்லைங்க. அவரே யாரை முன் குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொள்வார். இல்ல, சூப்பரான கர்த்தர் எவர்களை முன் குறித்தாரோ அவர் பக்கமா இழுத்துக் கொள்வார். நீங்க யாரும் யாருக்கிட்டையும் போயிட்டு சிரமப்பட்டு, ஆண்டவரே நான் ஏதாகிலும் செய்து நான் எப்படியாவது ஒரு ஆத்தும ஆதாயத்தை நான் உண்டாக்குவேன், அதெல்லாம் வேண்டாங்க. சிம்பிளா சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ என்ன வெளிப்படுத்து. அது என்ன வெளிப்படுத்து, ஏ பேதுருவே நீ என் பின்னாடி வா, என்னை போல மாறு, என் சுபாவத்தை கற்றுக்கொள். அது நான் நடந்து வந்த வழிகளை நீ நட, என்னை போல மாறு, என்னை வெளிப்படுத்து, என் பின்னாடி வான்னா. ஒரு குரு ஒரு சீஷரை பார்த்து, எப்பா நீ என்ன மாதிரி மாறணும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு அவர் செஞ்சதை
அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதே முறைமையை நம்ம திரும்பி செய்யணும். அவர் என்னெல்லாம் நடத்தி காட்டினாரோ அதையும் நடத்தி காட்டணும், அதுக்கு மேலேயும் நம்ம நடத்தி காட்டணும். சரியான குருன்னா அவருக்கு மேலே தன் சீஷர்கள் செய்ய வேண்டும் என்பதை விரும்புறதை அதை கற்றுக் கொடுக்கறது தான் சிறந்த குரு. அதே போலதான் இயேசு பேதுருக்கு சொன்னார், நீ என் பின்னாடி வா, என்னை வெளிப்படுத்து, என் சுபாவத்தை வெளிப்படுத்து. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் இருக்குங்க. அலைமோதுகிற வாழ்க்கை, கடலை போல சுழல் காற்று அடிக்கும், எல்லாம் அடிக்கும், மழை பெய்யும், எல்லாம் ஆவேசமா மாறும் இல்ல, எல்லாம் ஆவேசமா மாறும். ஆனா இயேசு சொல்றாரு, அந்த சூழ்நிலையில என்ன வெளிப்படுத்து தம்பி, உன் இல்லாமையில என்ன வெளிப்படுத்து. நான் எப்படி பார்த்தா, நான் எப்படி அந்த சூழ்நிலையை பார்ப்பேன்? ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்போது நான் எப்படியாக நான் இருந்திருந்தால் நான் எப்படி செயல்பட்டுருவேன்? அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவாகி எனக்கு வந்தால் நான் எப்படியாக அதை நான் மீறி வந்திருப்பேன். அந்த மாதிரி யோசி, அந்த மாதிரி செயல்படு. அதை தாங்க இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. இயேசு எதுவும் எதிர்பார்க்காத தெய்வங்க. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்காத தெய்வங்க. ஒருவருக்காக ஒரு கடலின் அனுபவம். ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒரு கடலின் அனுபவம். அந்த கடலில் இயேசு ஒருவருக்காக வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவருக்காக இயேசு கடலின் மேல் வருகிறார். ஒருவருக்காக இயேசு கடலினுடைய அனுபவத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தாலும் உங்களை விட மாட்டாருங்க. அது இயேசு மரித்தாரு, பேதுரு அவரை நம்பினான், அவன் நம்பிக்கை இல்லாதவனாய் போனான். ஆனா சுருக்கமா சொல்லணும்னா, சூப்பரா சொல்லணும்னா, இயேசு பேதுருக்காக உயிர்த்தெழுந்தாருங்க. இயேசு பேதுருக்காக உயிர்த்தெழுந்தார். சுருக்கமா சொல்ல போனா, அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களை பிழைப்பூட்டுவதில், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் நிலைநிறுத்துவதில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் சகலத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வீர்கள். நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்துங்கள். இயேசு உங்களில் வெளிப்படுவாராக. ஆமென். ஆமென்.